Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah wa salatu wa salam ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமையான தம்பி மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்விருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை ஒன்றை அடிக்கடி நாம் கேள்விப்படுவோம். தலபுல் இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது கடமை என்பதாக நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதை கடமையாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆண்களுக்கும் கல்வி தேவை, அதைவிட பெண்களுக்கு அதிகமாக தேவை. அதற்கு பல காரணங்கள் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் அதிலே 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. அற்புதமான வசனம் இது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்குத, இதை 2 வகையாக பிரிப்பார்கள். நல்ல பூமி என்றும் கெட்ட பூமி என்றும் பிரிப்பார்கள். நன்சை நிலம், புன்சை நிலம் விவசாயத்திலே சொல்லி காட்டுவார்கள். அதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகின்றான், வல் பலது தய்யிபு, நல்ல பூமி ஆகிறது, யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நல்ல விளைச்சலை அது வெளிப்படுத்தும். ஆனா வல்லதி ஹபஸ, கெட்ட பூமி ஆகிறது, லா யஹ்ருஜு இல்லா நகிதா, குப்பை கூடங்களை தான் அது வெளிப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இது நிலம் சம்பந்தமாக அல்லாஹ் கூறினாலும் கூட இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்ல பூமி என்று சொன்னால் நல்ல தாயின் கருவறை, கெட்ட பூமி என்று சொன்னால் கெட்ட தாயின் கருவறை. நல்ல தாயின் கருவறையில் தான் நபிமார்கள் பிறப்பார்கள், இறைநேச செல்வர்கள் பிறப்பார்கள், நல்லடியார்கள் பிறப்பார்கள். ஆனால் கெட்ட பூமி, கெட்ட தாயின் கருவறையிலே இல்லா நகீதா, குப்பை கூடங்களும் ஷைத்தான்களும் தான் பிறப்பார்கள் என்று இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை சொல்வார்கள் அருமையான முஃபஸ்ஸிர்கள். அருமையான தாய்மார்களே, சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயம் அதனுடைய கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன் உதாரணம் யார் தெரியுமா? 2 பெண்கள் தான், ஆண்கள் அல்ல. 2 பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார்.
என்னை பார்த்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த நபர்களை பார்த்து உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து நீங்கள் உண்மையான முஸ்லிமாக மூமினாக வாழ வேண்டுமானால் இந்த 2 பெண்களை போன்று நீங்கள் வாழுங்கள். அது ஆண்களுக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது, பெண்களுக்குத்தான் அந்த சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். ஒன்று யார் தெரியுமா? இந்த முஹர்ரம் பிறை 10 அன்று நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாம்மா. ஆசியாம்மாவை போல நீங்கள் வாழுங்கள். இரண்டாவது, இந்த பகுதியிலே அதிகமாக வாழக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள் யாரை கடவுள் என்று நம்பி வாழ்கிறார்களோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவார். அப்ப இந்த சமுதாயம் யாரை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும்? 2 ஆண்களை அல்ல, 2 பெண்களை என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் அந்த பெண்களை போன்று நீங்கள் முதல்ல வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த பெண்கள் மதரசா உருவாக்கப்படுகிறது என்பதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் அழகான முறையிலே பதிவு செய்து விட்டு சென்றார்கள். அருமையான தாய்மார்களே, நூலை போல் சேலை என்று சொல்வார்கள், தாயை போல் பிள்ளை என்று சொல்வார்கள். தாய் பாசம், தாய் நாடு, தாய்மொழிதான். எங்கேயுமே தந்தை நாடு, தந்தை பாசம், தந்தை மொழி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே தாயோடு தான் இணைக்கப்படுகிறது. பெரும்பாலான குடும்பங்கள்ல குழந்தைகள் தாயின் மடியில் தான் அதிகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தாய் எந்த வழியில் செல்கிறாளோ அந்த வழியில் தான் குழந்தைகளும் செல்லும். அரபு மதரசாக்கள், பெண்கள் அரபு மதரசாக்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று விசாரித்து பாருங்கள். இந்த மதரசா உருவாகுவதற்கு முன்னால எங்க சமுதாயத்துல எங்க தெருவில் எந்த பெண்களுமே புர்கா அணிகிறது இல்ல, தலையில ஹிஜாப் போடுறது இல்ல, தொழுகிறது இல்லை என்று சொல்வார்கள். என்றைக்கு பெண்கள் மதரசா உருவாக்கப்பட்டு விட்டதோ எங்கள் மகல்லா பெண்கள் எல்லோரும் தலைமுடியை மறைக்கிறார்கள். பெரும்பாலான ஊர்கள்ல அழகா புர்கா போடுறாங்க, முடியை தூக்கி வெளியே போடுறாங்க. முடி ஹராம் கிடையாதா? அவுரத்து கிடையாதா? அதையும் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரே இடம் அது பெண்கள் மதரசாக்கள் என்பதை கூறிக்கொண்டு, சுமையா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். நான் வந்த உடனே கேட்டேன், இது வரைக்கும் மதரசா இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தயவு செய்து இந்த மதரசாவில் என்ன பாடத்திட்டங்கள் வைக்கலாம், மாணவிகளுக்கு எதை நாம் கற்றுக் கொடுக்கலாம் என்பதை, இங்கே ஆலிம்கள் நிறைந்த ஒரு ஊர், அது முதல்வர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். இந்த முதல்வர்களை, ஆலிம்களை நீங்கள் சந்தித்து ஆலோசித்து அவர்களையும் அதில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு என்ன பாடங்களை மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்பதை நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, தயவு செய்து மார்க்க கல்வியை மட்டும்தான் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்ற மாணவிகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது பள்ளிக்கூடங்களில் +2 படித்த மாணவிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நாங்க உலக கல்வியும் கொடுக்கிறோம், மார்க்க கல்வியும் கொடுக்கிறோம்னா அது உலக கல்விக்கு தான் மரியாதை கொடுக்கிறாங்க, மார்க்க கல்விக்கு மரியாதை கொடுக்கிறதே இல்லை. அதனால முழுக்க சுமையா அரபு கல்லூரி தமிழகத்தில் உள்ள எல்லா அரபு கல்லூரிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமான கல்லூரியாக திகழ வேண்டும். மார்க்க கல்விக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுங்க, உலக கல்வி வேண்டாம். உலக கல்வியை வெளியே படித்து விட்டு மார்க்க கல்விக்காக மட்டும் வரக்கூடிய மாணவிகளை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்காக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். 1/2 நிமிஷம் இருக்கு என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.